ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாம் நல்லாருக்கும். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ, ஆர்ஐஓ கிடையாது. நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம வந்து அந்த குவார்ட்டர்லி ரேலிய பத்தின ஸ்டாக்ஸ் தான் நம்ம ஸ்க்ரீன் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பவர் கிரிட். இந்த பவர் கிரிட் என்ன பண்ணியிருக்கிறேன், ஸ்கோர்லாம் நல்லா தான் இருக்கு. இவன் இன்னும் கீழ இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அனாலிசிஸ்ட் கருதுறாங்க. செல் ஜோன்ல இருக்குன்னு கருதுறாங்க. இருந்தாலும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இபிஎஸ் குரோத்த அடைவானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இபிஎஸ் குரோத்த வந்து பார்த்தோம்னாக்க டிடிஎம் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், இபிஎஸோட டிடிஎம் அடைவானான்னு பார்க்கணும். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இபிஎஸோட இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆனுவல் டிடிஎம் வந்து பார்த்தோம்னா 16.7 இது அடைவானான்னு பார்த்தோம்னாக்க, இவன் அடையறதுக்கு 13.5 வரைக்கும் இதுவரைக்கும் இந்த 3 இதுலயும் 13.5 வரைக்கும் எடுத்துட்டான். அப்ப இன்னும் நம்ம அவனுக்கு தேவையானது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 3.2 தான். ஆவரேஜா 4க்கு மேல இருக்கிறதுனால 3.2 ஈஸியா எடுத்துருவான். 2வது மார்ச் மாசத்துக்குலாம் பாருங்களேன் 6 எடுத்துட்டே வரான். மார்ச் மாசத்துக்கு 6 இபிஎஸ்ஸ எடுத்துட்டு வரான். அப்ப 6 எடுத்தான்னாக்க, இது வந்து எக்ஸ்ட்ராவாவே போகும். ஒரு 3 எக்ஸ்ட்ராவாவே நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம கையில இருக்கிறது அது யூகம். இப்ப நம்ம கையில இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 4.3 இந்த டிசம்பர் குவார்ட்டர்ல எடுத்திருக்கிறேன். 89.1 புக் வேல்யூ இருக்கு. அப்ப போன தடவைய காட்டிலும் இந்த தடவ டிடிஎம்மும் நெட் ப்ராஃபிட்டும் குரோத்ல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3%, 3.5% குரோத்ல இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோடத நம்ம இங்க ஃபீட் பண்ணுவோம். 4.3ன்னு ஃபீட் பண்ணுவோம். ஃபீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எவ்வளோ வருது? 302 மேக்ஸிமம் ஸ்கோரா வருது. 230 நமக்கு வந்து மினிமம் ஸ்கோரா வருது. அத காட்டிலும் கீழயே தான் இறங்கிட்டு ஏறி இருக்கிறான். இப்ப நான் 302 இவன் அடைஞ்சுட்டான். இப்ப வந்து 302 அடைஞ்சுட்டான். இப்ப அடுத்த ஸ்கோப் எங்க இருக்கு? 318 அண்ட் 390க்கு தான் அடுத்த ஸ்கோப் இருக்கு. அப்ப 318 அவன் அடைவானான்னாக்க 323 ஒரு ஃபிபனாசி இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ஒரு ஃபிபனாசி இங்கேருந்து போட்டோம்னு வச்சுக்குவோமே, 323 கிட்டக்கே 323 கிட்டக்கே ஒரு ஸ்கோர் இருக்கு. அதுதான் நமக்கு இங்க கிடைச்ச மினிமம் ஸ்கோர் கிட்டக்க வருது. அதுக்கடுத்து மேக்ஸிமம் ஸ்கோர் வந்து 390. அது வந்து 2.618க்கு போயிரும். இது 2.618 அப்படியே ஃபிபனாசி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 2.618க்கு போயிரும். 2.618 வந்து 368 வரைக்கும் இருக்கு. ஸோ அப்போ அது வரைக்கும் போட்டுக்கலாம். அதை தாண்டி அவனுக்கு போகுதா அப்படின்னு சொன்னாக்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் எடுக்கக்கூடிய அதிரி புதிரியானதை பேஸ் பண்ணி தான் 400 வரைக்கும் ஏற போகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எல்லாமே அவனுடைய ஃபர்தர் குவார்ட்டர்லி ரிசல்ட் அண்டு ஆனுவல் ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ இம்மீடியட்டாக இப்போ இருக்கக்கூடிய எதுக்குன்னு பார்த்தா ஆல்ரெடி அடைஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கேப்பை திருப்பி வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு இவன் வந்து கரெக்ஷனுக்கு வரானா, இல்ல அப்படியே குவார்ட்டர் ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு மேலே ஏறுறானாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். நீங்க உங்களுக்கான கம்ஃபர்டபுளான பாயிண்ட்ட நீங்க வந்து டார்கெட்டுக்குலாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. நமக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆக ஸ்டாக்க ரிவீல் பண்ணணும். புதுசா வர்றவங்களுக்கு நான் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டணும். நான் பண்றது ஃபைனல் கிடையாது. நீங்க உங்களுக்கு பண்றது தான் ஃபைனல். உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாரி நீங்க பண்ணிக்கங்க. நமக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 1.618 ஃபிபனாசில வந்து 3.23 இருக்கு. அப்ப 3.18லேருந்து 318லேருந்து 323 வரைக்கும் எங்க வேணாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத தாண்டி மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் மார்ச் மாச ரிசல்ட்டும் நல்லா இருக்கணும். ஆனுவல் ரிசல்ட்டும் நல்லா இருக்கணும். இப்ப இவனோடத பவர் கிரிட் நம்மளுடைய பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறான். என்ட்ரி பாயிண்ட்டு 220க்கே காட்டியிருக்கு. 294 அந்த இடத்துல தான் இப்போ ரிவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு அடுத்தது 310, அப்புறம் 380 காட்டிக்கிட்டு இருக்கு. நமக்கு இங்கே குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அதுதான் வந்திருக்கு. 318 அண்ட் 390 அப்படிங்கிறது ரூ. 10 டிஃப்ரென்ஸ். இதுதான் நமக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வந்திருக்கு. அதனால நம்ம வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கே திரும்புகிறானோ அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி இந்த லோக்கு 220க்கு லோக்கு வந்து அவன் ஆல்ரெடி போன இதுலேயே இறங்கிட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்கிறான். போன தடவை இறங்கிட்டு தான் வந்து ஜனவரி மாதமே 227 வந்துட்டான். இதை இறங்கிட்டு தான் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஏறி ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்துட்டு இப்போ அதில் ஒரு கரெக்ஷன் அப்படி வந்தான்னாக்க இப்போ 240 வரைக்கும் இறங்குறானான்னு பார்ப்போம். கீழே இறங்கினா
அது உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க 230 இல்லாட்டி 220க்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ இறங்குறானா, இல்ல மேல ஏறுறானான்னு பார்ப்போம். எப்படி போனாலும் மேல ஏறணும்னா கூட, இப்ப வந்து இந்த பிவோட் பாயிண்ட்ட உடைக்கணும். உடைச்சு அப்படியே மேல ஏறணும். பார்ப்போம் மார்ச் மாசம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நமக்கு வந்திருக்கக்கூடிய ஃபிபனாசியில பொறுத்தவரைக்கும் 323 அப்புறம் 300 90 வந்து இத பொறுத்தவரைக்கும் வந்திருக்கு. புக் வேல்யூ அண்ட் இத பொறுத்தவரைக்கும் வந்திருக்கு. அதுல டிடிஎம்ம தான் நான் போட்டிருக்கிறேன். டிடிஎம்ம போடலைன்னா 410 வரைக்கும் போறதுக்கான டிடிஎம்ம காட்டிலும் கூட இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு 3 பாயிண்ட் கூட எடுக்கிறான்னு வச்சுக்கங்களேன். அப்படி 3 பாயிண்ட் கூட எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க 19 வந்துரும். 19ன்னு போட்டோம்னா, இங்க 420 வருதா? 420 வருதா? அப்ப 19 18 வந்துச்சுனாக்கா, அந்த 410ன்னு இங்க காட்டுச்சு பார்த்தீங்களா ஃபிபனாசில, அந்த ஃபிபனாசி வேல்யூ அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இறைவனுடைய திருக்கருணையினால எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பயனுள்ளதா இருந்ததுன்னா, நமக்கு சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.